இங்கே கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். தமிழ் பாப்டிஸ்ட் சபை கீழ்ப்பாக்கம் திருச்சபையிலிருந்து இந்த நாளில் நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் தானியல் தமிழ் செல்வன் அவருடைய குடும்பத்தாரையும் நான் வரவேற்கிறேன். புதிதாக ஒரு சகோதரி இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கலாங்களா? புவனா, சகோதரி புவனா ராஜேஷ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். நீங்களாம் ஜெபித்துட்டு வந்தீங்களா? நான் இன்றைக்கி ஜெபித்துட்டு வந்தேன். என்னென்னா, கடவுள் என்னை பயன்படுத்தணும்னு ஜெபித்துட்டு வந்தேன். நீங்கள் என்ன ஜெபித்துட்டு வந்தீங்க? ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுன்னு ஜெபித்துட்டு வந்தீங்களா? நான் இந்த தேவா பிரசன்னம் தாருமேன்னு ஒரு பாட்டு இங்கே பாடும்பொழுது ஒரு வயசான அம்மா தேவா பிரசங்கம் தாருமேன்னு பாடினாங்க. அதோடு நின்றுட்டா பிரச்சனை இல்லை. பிரசங்கம் தேவாவும் பிரசன்னம் போதுமையா, அந்த பாட்டு. அது பிரசன்னம் போதுமையானா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பிரசன்னம் போதுமையான்னு பாடல, தேவாவும் பிரசங்கம் போதுமையான்ட்டு பாயிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஜெபித்துட்டு வந்தீங்களா? உங்கள் பிரசங்கம் போதும். இப்போ பாஸ்டர் கேட்டார்ல, நான் பாஸ்டர் நோட்ஸ் எடுக்கலாமா? பாஸ்டர்னா நோட்ஸ் எடுக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டம் ஒன்றும் இல்லை. நான் நோட்ஸ் எடுக்கிறேன். போதுகிற ஐயா எடுத்ததை நான் எடுக்கிறேன். என்னை தவிர்த்து வேறு யார் பேசினாலும் நான் எழுதுவேன். நீங்கள் எழுதுறீங்களான்னு பாருங்கள். அப்படி எழுதலைண்ணா நீங்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம். இங்கே அப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் பெரிய ஆளுங்க. இவங்க இதெல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு ஒன்றும் நான் சின்ன ஆள் கிடையாதுன்னு. கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க. சகோதரர் சரவணன் எழுதுகிற, முன்னாடி இருக்கிற 2 சகோதரிகள் எழுதுகிறாங்க. நீங்கள் ஏன் எழுத மாட்டீங்க? கம்ப்யூட்டர் போல் மூளை உங்களுக்கு இருக்கா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? நீங்கள் எழுதலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரசங்கம் பயன்படாது. ஏன்னா நான் 43 வயசுங்க எனக்கு. எவ்வளோ நான் மறக்கிறேன் தெரியுமா? நான் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லிட்டு போவேன். பாருங்கள், இப்போ எந்த இதுவை நான் ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. 2 விதமான கிளாக் இருக்குது. ஒன்று 5 நிமிஷம் முன்னாடி இருக்குது, ஒன்று 5 நிமிஷம் பின்னாடி இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? டைம் ஆகிடுச்சின்னு இதில் நினைப்பீங்க. நான் என்ன நினைப்பேன்? இந்த பக்கம் பின்னாடி பார்த்து டைம் ஆகலைன்னு நினைப்பேன். அதனால என் மேலே குற்றம் இல்லைங்க. நான் இந்த கிளாக்கே பார்க்குறேன். நிறைய மறந்து போகிறேன். இங்கே இப்போ நோட்ஸு கூட வச்சுட்டு இதை பேசணுன்னு வருவேன். ஆனால் அதை நிறைய விஷயத்தில் மறந்து போயிட்டு கடவுள் வழி நடத்துகிறாரு. அது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அது. கடவுள் ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் கடவுள் என்னை வழி நடத்துகிறாரு சொல்லுவேன்னா, என்னை விட பொய்யன் வேறு யாரும் இருக்குது. நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். லாஸ்ட் நைட்டு ஒரு 12:30 மணி வரைக்கும் நான் திரும்பவும் அந்த பிரசங்கத்தை நான் ரிவைஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை கடவுள் நம்மளோடு கூட என்ன பேச வேண்டும். முதல்ல என் கூட கடவுள் பேசுகிறார். நான் பலருடைய பிரசங்கத்தை கேட்குறேன். யாக்கோபு புத்தகத்தில் பலருடைய பிரசங்கத்தை படிக்கிறேன். அப்புறம் ஸ்டடி நோட்ஸை நான் படிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் பேசணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் எல்லாத்தையுமே என்னால் பேச நேரம் இல்லை. அதை கேட்க உங்களுக்கும் பலன் இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் சோறு விட்டு இருக்கிறீங்களே. எங்கே நமக்கு சோறு வருதோ இல்லையோ, திருச்சபையில் நிச்சயமாக சோறு வரும். எங்கே நமக்கு கவனச்சிதறல் வருதோ இல்லையோ, திருச்சபையில் கவனச்சிதறல் வரும். இன்றைக்கி முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் காணோம். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? வெரி குட். நாளைக்கு நான் அண்ணாவில் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அண்ணால் கோச்சிக்க மாட்டேன். அதனால் ஏன்னா நீ சின்ன பிள்ளை. நாளைக்கு நீ வேலைக்கு போகலம்மா, என்ன நீ இன்ஃபார்ம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவ? ஹெச்ஆருக்கு. ரைட். இன்றைக்கி சபைக்கு வரல, யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்?
போதகருக்கு, சபையை வழிநடத்துவர் போதரில் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்? இன்றைக்கி எத்தனை பேருங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க வரலன்னு? பார்த்தீங்களா? ஹெச்ஆருக்கு கொடுக்குற மரியாதை கூட போதகருக்கு கொடுக்கறதில்ல. அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறீங்கள. ஆனால் மேய்ப்பன் அப்படின்றீங்க. நான் அவர் என் மேய்ப்பன், ஆனால் ஆடு நான் அவருக்கு வருவேன் வரமாட்டேன்லாம் எனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு. என்னங்க கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நீங்கள் திருச்சபைக்கு வர முடியவில்லை என்கிற நிலையை திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறீர்களா? முதல் கேள்வி அது. ரெண்டாவது, அடுத்தது, இதுவே நீங்கள் உங்களுக்கு பெரிய தப்பாக இருக்கும். இல்லை இதெல்லாம் நான் சொல்லணுமா, இதை சொல்லணுன்னா அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும்னா அங்கேயும் நீங்கள் சொல்லக்கூடாது. அங்கே சொல்லனா என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் பே போகும். இங்கே எல்லாம் கொடுத்துருவாங்க. 3 வாரம் வரலையா, 4 வாரம் வரலையானாலும் 1ஆவது வாரம் கொடுத்துருவாங்க, பே கொடுத்துருவாங்க, கம்யூனியன். நான் யோசிக்கிறேன், ஒரு நாள் யாருக்குமே சொல்லாமல் 2ஆவது வாரம் கம்யூனியன் வச்சிடணும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு என்ன தான் கம்யூனியனில் இருக்குதுன்னு தெரியல. கம்யூனியன் எடுத்துட்டா போதும், மற்ற 3 வாரமும் நான் கெட்டு போனாலும் எங்கே திரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? இது திருச்சபையின் அங்கத்துவருக்கான அழகு அல்ல. நீங்கள் அங்கத்துவர்கள், சபையின் அங்கத்துவருக்கான அழகு நான் ஏன் வரவில்லை என்று சொல்ல வேண்டும். வரவில்லைன்றது சொல்கிறது ஒரு நிலை. ரெண்டாவது, ஏன் வரலன்னு சொல்லணும். கடவுள் உங்களோடு இடை போடணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் திருச்சபையினுடைய ஐக்கியத்தை குறித்தும் திருச்சபையினுடைய விசுவாசிகளின் உறவை குறித்தும் திருச்சபையினுடைய பரிசுத்தத்தை குறித்தும் யாக்கோபு யார் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்? தம்பி முன்னாடி வா, இப்படி முன்னாடி வந்து உட்கார் வா. நிறைய பேர் இங்கே சின்ன வயசுலேயே பெரியவங்களாகிடுறாங்க. நீ ஆக முயற்சி செய்யாத, அதனால் முன்னாடி வந்து உட்கார். திருச்சபையினுடைய பரிசுத்தத்தை குறித்தும் யாக்கோபு யார் இடத்துல பேசுகிறார்? யார் இடத்துல பேசுகிறாருங்க? சபை மக்கள் இடத்துல பேசுகிறாரு. புறஜாதி இடத்துல பேசல, ரட்சிக்கப்படாதவர்கள் இடத்துல பேசல. யாக்கோபு யார் இடத்துல பேசுகிறார்? சபை விசுவாசிகள் இடத்துல. நான் பாவ வாழ்வை விட்டு பரிசுத்த வாழ்வு வாழ என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். திருச்சபைக்கு முன்பாக சாட்சி சொல்ல அல்ல, சாட்சியாக வாழ என்னை தத்தம் செய்திருக்கிறேன் என்று சொன்ன மக்களுக்கு யாக்கோபு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு திருச்சபை எப்படி பாதிக்கிறது என்று பேசுகிறார். நல்லா விளங்குதுங்களா உங்களுக்கு? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன பேசினார்? மெய் பக்தியை குறித்து பேசுகிறார். மெய் பக்தி எதுங்க உண்மையான பக்தி என்பதை குறித்து பேசுகிறார். நமக்கு உண்மையான பக்தி வந்துருச்சா? இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எத்தனை வாரம் நம்ம சிந்தித்தோம். உண்மையான பக்தி வந்துருச்சா? அதான் நான் சொல்கிறேன். வேலைக்கு நேரத்தோடு போகணுன்ற பயம், வேலையில் விடுப்பு எடுத்தால் முன்னறிவிக்கணுன்ற பயம் சபையில் வரலையே. அப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இதை ஏன் யாக்கோபு அட்ரஸ் பண்ணுறாரு? ஏன்னா ஆதி திருச்சபையில் இந்த பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆதி திருச்சபையில் இந்த பிரச்சனை இருந்தது. மக்கள் பக்தியற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே யாக்கோபு எழுதுகிறார், மெய் பக்தி என்பது என்ன? 2ஆவது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? என்ன எதை பற்றி 2ஆவது அதிகாரத்தில் படித்தோம்? உங்களுக்கு யாருக்காவது உடனே ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா? டைம் நமக்கு. மெய் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது அறிக்கையோடு நின்று விடுவதல்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய அன்பினாலே நான் ஆட்கொள்ளப்படுகிறேன் என்று மாத்தட்டி கொள்வது அல்ல விசுவாசம். அந்த அன்பை என் நடக்கையிலே என் கிரியையிலே காண்பிப்பது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை யாக்கோபு யாருக்கு சொல்றாரு? ஆமாம், ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்கார்ந்துங்கிறவங்களுக்கு சொல்றாரு.
3வது அதிகாரத்தில் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உலக ஞானத்திற்கும் பரலோக ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம்? நாம் எந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம், எந்த ஞானத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஞானம் என்னையும் உங்களையும் ஆட்கொள்ளுகிறது என்பதை குறித்து யாக்கோபு அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் யாக்கோபு பேசி கொண்டிருக்கிறார். இல்லைங்க, அன்னைக்கு மட்டும் இந்த வேதம் பேசிச்சா? இன்றைக்கி இந்த வேதம் செயலிலிருந்து போயிடுச்சா? நம்ம கவனிக்கிறீங்களா? இந்த வேதம் செயலிலிருந்து போயிடுச்சா? இந்த வேதம் அதாவது என்னங்க, இந்த வேதம் அப்டேட் ஆகலையா? நம்ம வாட்ஸ்அப் ஒழுங்காக ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுறோம்? அப்டேட் கொடுக்குறோம்ல. இப்போ பைபிள் மட்டும் அப்டேட்டே ஆகலைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? நிறைய வாலிபர்களுடைய சிந்தனை தான், பைபிள் அப்டேட் ஆகலை பாஸ்டர். ரொம்ப சாரிங்க, பைபிள் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஆகலை? ரட்சிப்பில் அப்டேட் ஆகலை. ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் உங்கள் ரட்சிப்பில் நீங்கள் ரட்சிப்பு அப்டேட் ஆகணுமே. இப்போது 3வது அதிகாரத்தில் மெய் ஞானம் ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு அவசியம். மெய் ஞானத்தை பெற்றால் அந்த விசுவாசி எப்படி செயல்படுவான், மெய் ஞானம் இல்லாத விசுவாசி எப்படி அவர் சாட்சியாக வாழ்வான் என்று யாக்கோபு என்ன பண்ணுறாரு? போதிக்கிறார். நம்ம பார்த்தல, மெய்ஞானம் இல்லாத விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? அதாவது உலக பிரகாரமான வைராக்கியமும் கசப்பும் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்வு பேய்த்தனமானது என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? அப்படிப்பட்ட வாழ்வு, ஆமாம், கடவுளுடைய ஞானத்தினாலே செயல்படாதவர்கள் பேய்த்தனமான, அதாவது சாத்தானாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. சாத்தான் எப்படிங்க என்ன நிரப்ப முடியும் அப்படின்னு ஒரு விசுவாசி கேட்பாங்களா? பதில் எழுப்புவாங்களா? நீ கடவுளாலே ஆட்கொள்ளப்படவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை சாத்தான் ஆட்கொண்டு அதாவது உன்னை தனக்காக பயன்படுத்துகிறான் என்ற அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று நீ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும், இல்லை நீ பிசாசுனால வழிநடத்தப்படணும். இல்லைங்க, யோபுவை பிசாசு தொட முடியலங்க பாஸ்டர், நீங்களே சொல்லிக்கிறீங்களே. யோபு பிசாசு தொட முடியல, என்ன எப்படி தொடுவான்? யோபுவாக இருந்தால் தொட மாட்டான். நீங்கள் யோபுவாக இருக்கிறீங்களான்னு பார்த்துங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு நீங்கள் சாட்சியாக நிற்பீங்களான்னு பார்த்துங்க. 4வது அதிகாரம் யாக்கோபு 4. இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த சபை வாழ்வு என்பதுங்க, அதான் நான் சொன்னல, சபை வாழ்வு என்பது ஐக்கியத்தை முன்னிறுத்துவது. நம்ம ஏன் திருச்சபைக்கு வருகிறோம்? நிறைய பேருக்கு விளங்கவே இல்லை. நான் ஏன் திருச்சபைக்கு வருகிறேன்? சிலர் நினைக்கிறாங்க நான் பிரசங்கிக்க வருகிறேன், சிலர் நினைக்கிறாங்க நான் பாடல் பாட வருகிறேன், சிலர் நினைக்கிறாங்க நான் ஜெபிக்க வருகிறேன், சிலர் நினைக்கிறாங்க நான் தூங்க வருகிறேன். தூங்கலையா? நல்லா தூக்கம் வரும் சபையில். சபை அதற்கு இல்லை. சர்ச் இஸ் ஃபார் ஃபெலோஷிப். சபை என்பது ஐக்கியத்திற்காக. யாரோடு? கடவுளோடு. அங்கே அதோடு நிறுத்திடாதீங்க. அன்பின் தேவனோடு ஐக்கியம், அன்பின் விருந்தாமே கர்த்தரோடு. அதனால தான் பாஸ்டர் நான் மாதத்திற்கு முதல் நாள் மட்டும் முதல் வாரம் மட்டும், அன்றைக்கி மட்டும்தான் நான் கடவுளோடு ஐக்கியப்படுவேன். அப்பயும் சில பேர் அந்த ஒரு ஆபோஜனத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வருவாங்க, ஆபோஜனம் முடிச்ச உடனே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட என்னங்க, இந்த ஊர்க்கா இருக்குல்ல, ஊர்க்காவை என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் ஊர்க்காவே சாப்பாடாக சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே பற்றி நான் ஊர்க்கான்றது தொட்டுக்கிறது. சில பேர் சபையை என்ன பண்ணுறாங்க? தொட்டுக்கிறாங்க. உடம்பு சரியாத போது தொட்டுக்கிறாங்க, பிரச்சனை வரும்போது தொட்டுக்கிறாங்க, எக்ஸாம் வரும்போது பிள்ளைங்க தொட்டுக்கிறாங்க. எதுக்கு? பாஸ் ஆகுது. எவ்வளவுல மிக மோசமான புரிதலை நாம் திருச்சபையில் ஏற்படும். சபை என்பது ஐக்கியத்திற்காக. ஏன் இந்த ஐக்கியத்தை, திருச்சபை ஐக்கியத்தை கடவுள் நமக்கு ஏற்படுத்தினார்? ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்?
ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்பட்ட அன்றே கடவுளுடைய உலகளாவிய சபை, 2 சபை இருக்குதுங்க. ஒன்று உலகளாவிய சபை, இன்னொன்று உள்ளூர் சபை. உலகளாவிய சபை யாரும் பார்க்க முடியாது, அது கணக்கு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நம்ம நினச்சிப்போம் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோன்னு. இந்த உலகளாவிய சபையில் அது கணக்கு கடவுளிடத்தில் இருக்குது. மெய்யாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே இணைக்கப்படுகிறார்கள். சரிங்க, அதோடு போயிட்டுமே. ஏன் திருச்சபை, ஏன் இந்த சபை என்கிற அமைப்பு? இது நான் உலகளாவிய சபையில் இணைக்கப்பட்டு நான் அந்த சபைக்கு போய் ஒரு நாளில் சேருவேன். ரட்சிக்கப்பட்ட போது ஆவியின் நிலையில் நான் இணைக்கப்படுகிறேன். ஆனால் நான் கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு மறுரூபமுள்ள சரீரத்தோடு மறுபடியும் அந்த உலகளாவிய சபையில் நித்திய காலமாக உலகளாவிய சபையோடு நான் வாழ்வேன். அதற்கு முன்பதாக அதுவரைக்கும் இந்த உள்ளூர் சபையில் நான் பரிசுத்தம் அடைய இந்த ஐக்கியம் எனக்கு அவசியம். இந்த ஐக்கியம் எனக்கு அவசியம். என்னங்க, எதுக்கு அவசியம்? எதுக்கு அவசியம்? 3 நிலையான ரட்சிப்பை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நீதிமானாக்கப்படுதல், அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் நான் மனம் திரும்பும் போது நடக்குது. மறுரூபமாக்கப்படுது கிறிஸ்து வரும்பொழுது நடக்க போகுது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பரிசுத்தம் மட்டும் அது வானாங்கன்னா இங்கே போக முடியாது. ஐயா தான் சொன்னார்ல, மறுரூபமாக்கப்பட முடியாது. இப்போ பரிசுத்தம் அவசியம் திருச்சபைக்கு. இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை திருச்சபை விரும்புகிறதா? யாக்கோபு பேசுகிறாரு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இப்போ படிங்க, நம்ம ஒரு சில வசனங்களை வேகமாக படிச்சுட்டு நம்ம வேகமாக முடிக்க முயற்சி செய்வோம். இதுதான் வாரம் சொல்கிறீங்க பாஸ்டர், ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்படியா? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களிலே அல்லவா? யாக்கோபு எங்கே பேசுகிறாரு? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார்? ஏன் இதை நான் திருப்பி கேட்குறேன்னா, நீங்கள் இந்த கான்டெக்ட்ஸ்லேயே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த கான்டெக்ட்ஸில் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி 1 hour இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க. யார்கிட்ட பேசுகிறாரு? இப்போ உங்களுக்குள்ளேன்னா யார்? சபைக்குள்ளே என்ன இருக்குதா? எவ்வளோ சூப்பரான வார்த்தை இல்லை? எவ்வளோ சூப்பரான வார்த்தை இல்லை? சபைக்குள்ளே என்ன இருக்குதுங்க? யுத்தங்களும் சண்டைகளும். என்ன யாக்கோபு தெரியாமல் இந்த பதத்தை பயன்படுத்திட்டாரான்னு நான் யோசிக்கிறேன். இல்லை, கரெக்டாக தான் பயன்படுத்துகிறேன். ஒரு தலை சிறந்த போதகருங்க யாக்கோபு. ஏன்னா அவர் பார்க்குறாரு, இல்லை ஆதி திருச்சபையில் யுத்தங்களை பார்க்குறாரு, சண்டைகளை பார்க்குறாரு. இன்றைக்கி மட்டுமா சண்டைகள்? இன்றைக்கி மட்டுமா சண்டை? அன்னையில இருந்தே இருக்குதே. ஒரு கரிசனையுள்ள போதகராக திருச்சபையினுடைய பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம். பரிசுத்தத்தை இந்த திருச்சபை நாடாமல் பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்து அழாத கொரியா யாக்கோபு இந்த வசனங்களை எழுதுகிறார். எப்படி எழுதுறாரு? எப்படிமா எழுதுறாரு? அழாத கொரியா. நம்ம ஐயா அம்மாக்குள்ளே சண்டை நடந்தா இந்த ஐயா சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவார்? பாஸ்டர் என்ன அவள் பயங்கரமாக பேசினா பாஸ்டர், ஆனால் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டேன் பாருங்க அப்படின்னுவார். என்ன சொல்லுவார்? அவள் பேசுகிறாங்க பாஸ்டர், ஆனால் நான் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டேன் பாஸ்டர். கேட்டுட்டு எங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பார். அம்மாங்க நல்ல வேலை பாஸ்டர் ஐயாவை புஷ்டாருன்னு யோசிக்கிறாங்க. 2 பேருக்கும் அது பொருந்தோம். கேட்டுட்டு எங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பார்? நேராக சபையில் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பார். உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே தேவா உன் பிரசன்னம் தாருமே. நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு நேராக வந்து உட்காந்து என்னங்க மாற்றம் நடக்கும்? என்ன மாற்றம் நடக்கும்? அங்கேருந்து இங்கே வந்ததுலேருந்து இல்லை இந்த நேரம் வரைக்கும்
நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, சரிங்களா? இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி, என்னங்க கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை திருச்சபையை பாதிக்குமா? இப்போ ஜபம் போதும் ஆமேன் வருது, இப்போ வரலையே. பாதிக்குமா? பாதிக்கும். பாதிக்கும்னு சொன்னவங்களாம் விசுவாசிகள். இல்லைங்க, church life is different, my personal life is different, don't interfere in my personal life, it has nothing to do with the church life. அப்படின்னா உனக்கு சபை வாழ்வு என்னான்னு புரியல, உனக்கு ரட்சிப்பு என்னன்னு புரியலன்னு அர்த்தம். நீ என்னைக்கு கடவுளுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தியோ, என்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தியோ, அன்றைக்கே திருச்சபைக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துட்ட. என்ன சொல்லி ஒப்பு கொடுத்த? இந்த திருச்சபைக்கு முன்பாக இனி நான் பழைய சிருஷ்டி அல்ல, பழையவைகள் எல்லாம் புது சிருஷ்டி. இந்த சபைக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கான என்னங்க உங்களுக்கு புரியல? எல்லாம் விளக்கத்தோடு சொல்லி எனக்கு பிரசங்க நேரம் விரயமாயிட்டேன். ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, சேர்த்துடுறீங்க, சேர்த்துட்டு இனிமேல் டீச்சருக்கு எனக்கும் எந்த உரிமையும் இல்லை. டீச்சருக்கு ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா? டீச்சரை எனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை, எனக்கு பாடம் நடத்துறதுக்கு உரிமை இல்லை, என்னை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லை, என் சந்தேகத்தை விளக்கத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? அப்போது சபை வாழ்வு என்பது தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற பரிசுத்தத்தை பொறுத்தது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு திருச்சபையில் உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்க? யுத்தங்கள். எப்படிங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க? சபை என்பது என்னங்க? அதுவே இப்போ ஒரு பெரிய ஒரு டாபிக்ங்க. நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 10 தியாலஜி நாங்கள் படித்தோம். தியாலஜி இறையியலில் 10 இறையியல். ஒன்று வேதாகமம் என்றால் வேதாகமத்தை பற்றி கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் படிப்போம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் இயேசு கிறிஸ்து, அப்புறம் தூதர்கள். அப்போ அதுக்கு சபை என்று ஒரு படிப்பு. அந்த மாதிரி 10 இறையியலை படிப்போம். அதில் ஒரு இறையியல் சபை. சபை என்றால் என்ன? சபை என்றால் என்ன? சபை என்பது விசுவாசிகளுடைய ஐக்கியம். சபை என்பது விசுவாச குடும்பங்களுடைய ஐக்கியம். ஒரு தனிப்பட்ட விசுவாசி சரியில்லைன்னா திருச்சபை சரியாக இருக்க முடியாது. தனிப்பட்ட விசுவாசம் சரியில்லைன்னா குடும்பம் சரியாக இருக்க முடியாது. குடும்பம் சரியாக இல்லைன்னா திருச்சபை, நாங்கள் பல குடும்பங்கள் அடங்கியது தான் திருச்சபை. எல்லாம் விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போது இப்படிப்பட்ட நிலையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி விசுவாசியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம்? அங்கே சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன மாற்றம் நடக்குது? இடம் தான் மாறுச்சு. என்ன மாறுச்சு? நம்ம அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்தும் போது என்ன நடந்துச்சு? இடம் தான் மாறுச்சு. நான் மாறினேன்னா எனக்குள்ளே எந்த மாற்றமாவது வந்துச்சா? இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட மாற்றம் வராத நான் திருச்சபையில் என்ன பரிசுத்தத்தை நான் கொண்டு வந்துடுவேன்? இல்லை என் குடும்பத்தில் என்ன பரிசுத்தத்தை நான் கொண்டு வந்துடுவேன்? இல்லை கடவுளோடு நான் எப்படி ஐக்கியம் கொண்டவனாய் நான் மாறி விடுவேன்? இப்போ உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? எதனாலமா வருது சண்டை யுத்தமோ? யாக்கோபு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எதனால வருதுன்னு. அடுத்து படிங்க. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற. எதனால சண்டை வருது? முதல்ல சண்டை வெளியே நடக்கல, உள்ளே நடக்குது. என்ன நடக்குது? எனக்கு பிடிச்சது தான் சபையில் நடக்கணும், எனக்கு பிடிச்சது தான் வீட்டில் நடக்கணும், என் விருப்பம்தான் சபையிலும். ஒருவேளை போதகர் நினைக்கலாம், மூப்பர் நினைக்கலாம். அதனால என்ன வரும்? சண்டை தான் வரும். ஏன்னா இன்னொருத்தர் முன்னாடி நின்று என்ன நினைப்பார்? போதகர் நினைப்பார் நான் சொல்லிட்டு தான் நடக்கணும். இதில் கடவுள் எங்கே வரவே மாட்டார். இந்த சண்டைகள் கடவுள் சீன்லேயே வரமாட்டார். கடவுளை பற்றி யாரும் நினைவுக்கு இல்லை. போதகர் என்ன நினைப்பார்? நான் சொல்கிறத கேளுங்க.
கமிட்டி என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்களே, எத்தனையோ இன்றைக்கு பழைய காலத்தில்ங்க சபையில் நடக்கிற விஷயம்லாம் வெளியே தெரியாது, தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சம் பாருங்க, யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எத்தனை சபையில் சண்டைகள் நடந்து போலீஸ் உள்ளே வந்து சபையை பூட்டிட்டாங்கன்னு பாருங்கள். எதனாலங்க? சபையில் அதாவது கட்சி வந்துச்சு, அங்கே வெளியே இருக்கிற மாதிரி இங்கே சங்கமாகி என்ன ஆயிடுச்சு, தேர்தல் வந்துருச்சு. எவ்வளவு ஆவிக்குரிய நிலையை எட்டப்பட வேண்டிய திருச்சபை உலக பிரகாரமாய் அதாவது நீங்கள் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தில் இருக்கிறோம்ல, ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. திருச்சபை உலகத்தில் இருக்குது, ஆனால் உலகம் திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது, வந்துருச்சு. அதனால தான் பிரச்சனை. ஸ்டே வாங்குறாங்க கமிட்டியில் இருக்கிறவங்க. என்ன ஸ்டே வாங்குறாங்க? பிஷப்பு திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது. பிஷப் என்ன ஸ்டே வாங்குறாரு? கமிட்டி திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது. பார்த்தீங்களா சண்டைகள்? இது அன்பின் ஐக்கியமா? அன்பு இருக்குதா எங்கேயாவது? திருச்சபை என்பது என்ன? அன்பின் ஐக்கியம். திருச்சபை ஆளுகிறவர் யார்? அன்பில் பரிபூரணர், அன்பில் எல்லையற்றவர். அவருடைய அன்பு நம்ம பாடுறோம்ல, ஆழமும் அகலமும் நீளமும் அறிந்துணர முடியாத கடவுள் திருச்சபை ஆளுகிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள கடவுளால் ஆளப்படுகிற திருச்சபையில் சண்டைகளும் யுத்தங்களும் ஏன் வருது? எனக்கு பிடிச்சது இங்கே நடக்கணும், நான் விரும்புறது இங்கே நடக்கணும். கமிட்டி மெம்பருங்க இன்னைக்கு வருவாங்கன்னு நினச்சேன் நான். கமிட்டினாலே அதற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கமிட்டி வந்து ரெஸ்லிங் கமிட்டின்னு கூட சொல்ல, ரெஸ்லிங் பிளேஸ்லாம். நான் நிறைய கமிட்டியை பார்த்துருக்குறேங்க, நிறைய கமிட்டி. ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன், எந்த டைமில் எந்த நேரத்தில் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு விசுவாசி இல்லை, இப்போ பிளெஸிங் திருச்சபை கமிட்டியே எடுத்துப்போமே, எத்தனை பேர் கமிட்டிக்கு வந்து பார்த்துக்கிறீங்க? உங்களுக்கு கூடல, ஒரு நாள் வந்து பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. அது மாதிரி பல திருச்சபைகளில் கமிட்டி என்றால் என்ன என்ன மனப்பான்மை? அதுதானே வாய்ப்பு. போதுகிற கேள்வி கேட்கறதுக்கான ஒரே வாய்ப்பு அந்த கமிட்டி தான். மூப்பரை கேள்வி கேட்கறதுக்கான ஒரே வாய்ப்பு, மற்றவங்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரே வாய்ப்பு கமிட்டி தான். கமிட்டி எதுக்கா? கமிட்டி எதுக்கு? ஊழியத்தை பற்றி பேசுகிறதுக்கு, ஊழியத்தை நடத்துறதுக்கு என்ன தடை இருக்குதுன்னு பேசு. இப்போ ஏன் கமிட்டியில் சண்டை வருதுங்க? ஏன் கமிட்டியில் சண்டை வருது? ஒரு கமிட்டி உறுப்பினர் நினைக்கிறாரு, எனக்கு விருப்பமானதே நடக்கலை, சரிங்களா? ஆகவே உங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும். இச்சை எந்த நிலைமைக்கு போகுது? இச்சித்து உங்களுக்கு கிடைக்கல, கொலை செய்தும்ன்றார். எப்படி சண்டை எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல இந்த சண்டையினுடைய பரிமாணங்களை பாருங்கள். சண்டை எங்கே ஆகுது? நம்ம ரொம்ப லேசாக நினைக்கிறோம். பல பெரிய பெரிய கொலைகளுக்கு ஆரம்பம் ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா அற்பமாக இருக்கும், ரொம்ப அற்பமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, நண்பர்களே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் நண்பன் கிண்டல் பண்ணியிருப்பான், அந்த கிண்டல் அப்படியே வாக்குவாதமாகி கடைசியில் கொலையில் முடிஞ்சிடும். நீங்கள் கொலை அது அப்படி தானே வருது. என்ன வருதுமா? நீங்கள் கொலை செய்தும். போதுங்க. நான் போன வாரம் ஒரு 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 செய்தி நான் பார்த்தேன். ஒரு பெண்ணு சொந்த தாயை கொலை பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு நிறைய கடன்லாம் இருந்துக்குது. அந்த பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய கடன்லாம் இருந்துக்குது. அந்த கடன் அடிக்கிறதுக்கு வழி தெரில. திடீர்னு ஒரு ஞானோதயம் அந்த பெண்ணுக்கு வந்துச்சு. அம்மா பேங்க்கில் வந்து 46 லட்சங்குது. அம்மா பேங்க்கில், ஆமாம் பேங்க்கு தான், பேங்க்கில் தானே அக்கௌண்ட் இருக்கும், ரைட். பேங்க்கில் 46 லட்சங்குது. இந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரில, என் கடன் அடிக்கிறதுக்கு வேறு வழி தெரில. அம்மா கதியை நைட்டு முடிச்சுட்டு, அம்மா கவனிக்கிறீங்களாம்மா, நைட்டு முடிச்சுட்டு போய் படுத்துட்டா. நான் இச்சையினுடைய வடிவை நான் சொல்லிங்கிறேன்.
போய் படுத்துட்டாம்மா நிம்மதியா. எப்படி அவள் தூங்கினான்னு எனக்கு யோசிக்கவே எனக்கு பெரிய இதுவாக தூங்கிட்டா. காலையில் எழுந்து நார்மலாக எழுந்து உட்காந்து எல்லாரையும் கூப்பிடுறேன். எங்கள் அம்மா ராத்திரி படுக்கையிலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. நான் உங்களுக்கு புரியுதா இச்சை எந்த அளவுக்கு செயல்படுன்னு? சேர்த்து வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை ஞாபகம் வச்சுங்க. நகை சேர்த்து வைங்க, பணம் சேர்த்து வைங்க, சொத்து சேர்த்து வைங்க. ஒரு நாள் நீங்கள் சேர்த்து வைக்கிறது உங்களை கொல்லும். உங்களுக்கு புரியல? நான் பார்க்குறேனே. அப்போ அதான் பிள்ளைகளுக்கு என்னங்க, ஆண்டவருடைய அன்பை சேர்த்து வையுங்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை சேர்த்து வையுங்கள். பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு போங்க. சீகன் பால்க் என்றவர் இந்த தமிழ் பைபிளை எழுத ஐரோப்பியா கண்டத்திலிருந்து அந்த காலத்தில் 17ஆம் நூற்றாண்டு கதையை பேசுகிறேன். இந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, படிச்சிங்களா? 2 மாதம் கண்டு போச்சு. படிச்சிங்களா? தாமஸ் கெதட்ரன் ராக்லன். ஐயா இப்படி பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கதையை யாராவது சொல்ல முடியுமா? தம்பி சரவணன் பார்ப்பா, நம்ம அதை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மனிதன் திருநெல்வேலி பட்டணம் மாறுறதுக்கு இந்த மனிதன் முக்கிய காரணம். திருநெல்வேலி இன்னைக்கு கிறிஸ்தவ மாவட்டமாக இருக்கிறதுக்கு இந்த தாமஸ் கெதட்சன் ராக்லன் மிக முக்கியம். அந்த மாதிரி சீகன் பால்க் இந்த பைபிளை சுமக்கிறதுக்கு சீகன் பால்க் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் இப்படி பைபிளை பிரித்து வச்சுட்டு படிக்க முடியாத. அந்த சீகன் பால்குடைய தாயார் மரணப்படுக்கையில், எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், மரணப்படுக்கையில் தம் பிள்ளைகள் 8 பிள்ளைகளை கூப்பிட்றாங்க. 8வது பிள்ளை செல்ல பிள்ளை சீகன் பால். நம்ம உங்களுக்கே தெரியும், கடைசி பிள்ளையெல்லாம் வேலை வாங்க மாட்டோம், தூரமாலாம் அனுப்ப மாட்டோம். யோசேப்பு கதையை நினைவில் கொள்ளுங்க. யோசேப்பு கதையை நினைவில். இந்த 8வது பிள்ளையை மரணப்படுக்கையில் கூப்பிட்டு அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறா, நான் சாக போகிறேன், உங்களுக்காக நான் எந்த பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்கல, நகை சேர்த்து வைக்கல, சொத்து சேர்த்து வைக்கல, வாகனம் சேர்த்து வைக்கல, ஒன்றே தவிர அது விலையேறப்பட்டது, அது அழியாதது. நான் மற்றதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா அழிஞ்சிருக்கோம். ஒன்று அழியாத ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறேன், அது கடவுளுடைய வேதாகமோ. இதை பிடிச்சு கொள்ளுங்க என்னுடைய கண்மணிகளே, இது உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், அழியாமை உள்ள வாழ்வுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த பையன் 8வது பையன் சின்ன பையனுக்கு மண்டியில் நின்று போச்சுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, மண்டியில் நின்று போச்சு. அடடா, இந்த வேதம் இவ்வளவு மகத்துவம் படிக்கிறான். படித்து அந்த வேதத்தில் அவன் தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த வேதத்தை நான் என்ன பண்ணுவேன், மொழிபெயர்ப்பேன் வரான். கடவுளுக்காக ஒப்பு கொடுத்துட்டு சீகன் பால்க் ஐயர் இல்லை இந்த தரங்கப்பாடி என்கிற இந்த பகுதிக்கு வந்து அங்கே அதே சீகன் பால்க் இந்த ராக்லாண்ட் ஐயர் ஒரே நிலை தான். இவங்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்காகலாம் வாழ்ந்துதா இல்லை, நம்ம சாப்பாட்டுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறோம்ல. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவும். விதி எப்போ வருது? சாவும். பாஸ்டர் முடிச்சுட்டு போங்க பாஸ்டர், எதுக்கு சும்மா தொண்டை தண்ணி வத்த கத்தின்னு இருக்கிறீங்க? நாங்கள் அப்படி தான் போயின்னு இருப்போம். அவங்க அப்படி இல்லை, சோறுக்காகலாம் நிற்கலை. தொப்பியை கழட்டிட்டு இந்த ராக்லாண்ட் ஐயர் போட்டிருக்கு, தொப்பியை கழட்டிட்டு கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு தொப்பியை போட்டுக்கின்னு போய் சுவிசேஷம் சொன்னார். நம்ம என்ன ருசியாக பதார்த்தங்களை விற்றா இப்போ முடித்த உடனே எப்போ ஏற்பட்ட விருந்து ரெடியாகும் தெரியுமா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊழியம் செய்யணுன்னா அதுக்கு நம்முடைய வாழ்க்கை முன் வரும். இப்போ திருச்சபை என்பது சண்டை போடவா, ஊழியம் செய்யவா? விசுவாசிகள் என்பது யுத்தம் செய்யவா, கடவுளுடைய ரட்சிப்பை அறிவிக்கவா? இப்போ ஏன் எனக்குள்ள சண்டை வருது? இச்சை. நான் அதனால் என் இச்சை கொலை செய்யும் அளவுக்கு என்னை தூண்டுது. அடுத்து நம்ம படிக்கலாங்க. நீங்கள் பொறாமையினாலும் அதான படித்தோம், பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீங்க. என்ன பொறாமை? அவன் பாட்டு பாடுறான், என்னால் முடியல, எனக்கு வாய்ப்பு இல்லையே,
அவன் மியூசிக் வாசிக்கிறான், எனக்கு வாய்ப்பு இல்லையே. அவர் பிரசங்கம் பண்ணுறார், எனக்கு வாய்ப்பு இல்லையே. அதான் நான் சொன்னேன், இது இது என்னங்க, இது இட் இஸ் நாட் அ ப்ளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. திருச்சபை அதாவது வாய்ப்பு கொடுக்குற இடம் இல்லை. நல்லா கவனிங்க, நான் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கேன். திருச்சபை என்பது அநேகருக்கு வாய்ப்பு கொடுக்க இடம் இல்லை. மறுபடியும் சகோதரி நம்ம தங்கச்சி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் திட்ட மாட்டீங்க, நிச்சயமாக எனக்கு தெரியும். இல்லை, கரெக்டாக டைமுக்கு வந்துடுறாங்க 2 வாரமாக. ஏன்? வாய்ப்பு கிடைத்ததுனா இல்லையா? அப்படி இல்லை, கரெக்ட். பட் இட் இஸ் நாட் ராங். இப்போ 2 வாரமாக அவங்க செய்கிறது தவறே கிடையாது. ஆனால் அதை விட சிறந்தது என்ன? வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அதை செய்ய வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், திருச்சபை என்பது வாய்ப்பு கொடுக்குற இடம் இல்லை. திருச்சபை என்பது அழைப்பு நிறைவேற்றுகிற இடம். என்னை கடவுள் விசுவாசியாக அழைத்திருக்கிறார். என் அழைப்பின் கடமைகளை நான் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு அதான் பவுல் சொன்னால், சமயம் வாய்த்தாலும் அடேடப்பா என்னங்க தெரிஞ்சு பிரயோஜனம். இந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னீங்க? 6 நாளில் 6 நாள் தானே, ஒரு நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமையே சொல்கிறது இல்லை. அதுவே ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையை முழுசாக கடவுளுக்கு பயன்படுத்துங்க. நம்ம ஆட்கள் கமிட்டி மெம்பர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை திருமணத்துக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லேண்டு பார்க்க போவாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுமா? அவங்களே சொல்லியே எனக்கு தெரியும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்ல போக மாட்டாங்க. 6 நாள் சுவிசேஷம் சொன்னீங்களா? ஏங்க நமக்குள்ளே சண்டை வருது? இந்த பழமொழி ஒன்று இருக்குதுங்க, பழமொழி, சும்மா கிடந்த சங்க ஊதி கெட்டானா ஆண்டி. அட்டா இப்போ சிரிக்கிறாங்க புனிதாக்கா. ஏன்னா அவங்களுக்கு கிராமம்ல ரொம்ப அவங்களுக்கு அந்த பழமொழிலாம் ரொம்ப பழக்கம். சங்கு சும்மா கெடுக்குமா, எடுத்து இஷ்டத்துக்கு ஊது. இப்போ ஊதிங்கிறாங்க. சங்கு போது பேசும்போது இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. இப்போ ஒரு விசில கொடுத்துட்டாங்க எல்லாருக்கிட்டையும், ரோடாக நின்று கொடுக்குறாங்க, ஊது ஊது ஊது. யாக்கோபு ஒரு நல்ல போதகருங்க. அவர் மட்டும் தமிழ் ஆளாக இருந்திருந்தாருன்னா இந்த 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 பழமொழிகள்லாம் நல்லா பயன்படுத்தியிருப்பார். திருச்சபையில் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. ஆனால் திருச்சபையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா, சும்மா கெடுக்கிற சங்கு எடுத்து ஊதிக்கினுக்கிறோம். அந்த சிஸ்டர் அந்த மாதிரி, அந்த பிரதர் அந்த மாதிரி, அந்த பாஸ்டர் பார்த்தீங்களா அந்த மாதிரின்னு ஊதிங்கிறோம். ஆனால் வேலை என்னங்க? இந்த பாஸ்டர் போன வாரம் பேசினார், கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதிகாரம். அவருக்கு அதிகாரம், பிதா அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம போய் செய்யணும். ஆனால் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு. எதில் ரெஸ்ட்ரிக்ஷனு? வெளியே சகோதரர் பிஜேபி போஸ்ட். நான் அவர்கிட்ட பேச விரும்புகிறேன். ரொம்ப இல்லை, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு நேரம் கிடச்சி அவரோட பேச விரும்புகிறேன். வெளியே பிஜேபி ஆட்சி செய்யறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் இங்கே வந்தால் கொண்டு வரும் பிஜேபி. ஆமாம் வரதா அடடா. இங்கே பிஜேபி வந்தால் அங்கே ஒரு பிஜேபி, இங்கே ஒரு பிஜேபி இல்லை வரும். இங்கேயும் மத மாற்ற ஏம்மா முன்னாள் முதலமைச்சர் இருக்கும்போது மத மாற்ற தடை சட்டம் வரலையா? அவங்க பிஜேபியா? இல்லையே. அப்போ பிஜேபியினுடைய மெயின் அஜெண்டாவே அதானே. ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு எப்போ தடை வந்தது? கடவுளுடைய ஊழியனும் நினைக்கும் போது மட்டும் நமக்கு தடை வந்தது. ஆனால் மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், மற்றவங்களை அடிக்கிறதுக்கும், மற்றவங்களுடைய குறைகளை முன்னிறுத்துறதுக்கும் நமக்கு எந்த தடையும் இல்லை. ஊதுப்பா சங்க எடுத்து நல்லா ஊது அவங்கள பற்றி. ஆனால் ஒருவரை குறித்து இல்லை, கிறிஸ்து அன்பின் இரட்சகரை குறித்து, மன்னிக்கும் தேவனை குறித்து ஒருவரிடத்திலாவது நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? ஜான் ஆர்ஃபர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த போதகர் டைட்டானிக் கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறார். டைட்டானிக் கப்பல் மூழ்கி பனிப்பாறையில் ஏற்றி மூழ்குது. ஜான் ஆர்ஃபரும் அந்த கப்பலில் பயணித்து அவரும் தண்ணியில் மூழ்கிறார். எதிர ஒரு வாலிபன் அவன் உயிருக்கு போராடிட்டுருக்கிறான். நான் தம்பி தூக்கம் வருதாடா? உனக்கு எப்படி பேசணுன்னு எனக்கு தெரியல. உயிருக்கு போராடிட்டுருக்கிறான். அந்த சகோதரன்கிட்ட கேட்குற, சகோதரனே
இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை நீர் அறிவாயா? நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஜான் ஆர்ஃபர் என்னப்பா பண்ணியிருப்போன்னா, தம்பி என்ன பண்ணியிருப்பான்? ஓ, உயிர் போகிற நேரத்தில் இயேசுவாவது வேறு ஏதாவது, ஏன்பா என்ன நீ சாகும்போதாவது நிம்மதியாக சாக விடுன்னு கேட்போம்ல. அந்த சகோதரன் சொன்னால் எனக்கு அப்படிப்பட்ட நபரை தெரியும். அவரை பற்றி நான் சொல்கிறேன் கேள். அவர் வாழ்வளிக்கும் இரட்சகர். அவர் நித்திய வாழ்வுக்கு உன்னை அழைத்து போக வல்லவர். இவ்வுலகத்தில் நீ மரித்தாலும் உன்னை நித்திய வாழ்வுக்குள்ளாக பிழைக்க செய்கிறவர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். இந்த இரட்சகரை நீ அறிஞ்சிருக்கிறியா? அவன் சொன்னான், ஐயோ இந்த இரட்சகரை எனக்கு அறியல. ஐயா, இந்த இரட்சகரை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இன்னும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவனுக்கு பிடிப்பு ஒன்றும் இல்லை, சாக போகிறான் பிடிப்பே இல்லாமல். ஜான் ஆர்ஃபர் தன் கையில் இருந்த தான் பிடிச்சு கொண்டிருந்த கட்டையை, நான் டைட்டானிக் படத்தை நினச்சின்னு இருக்காதீங்க, அதை விட படம் நான் சொல்லிங்கிறேன். நான் தன் கட்டையை பிடிச்சிக்கிட்ட இந்த கட்டையை அந்த பையன்கிட்ட தள்ளி விட்டு, அந்த ஆண்டவரை அறிந்து கொள் அப்படின்ட்டு என்ன சொல்கிறார்? நான் கீழே போகிறேன். என்னம்மா கவனிங்க, நான் கீழே போகிறேன். நான் கீழே போனாலும் நான் இப்பொழுது எங்கே போகிறேன்? மேலே போகிறேன். நீயும் அந்த ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுன்னு செத்து போயிட்டாருங்க ஜான் ஆர்ஃபர். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய பிரசங்கி ஒரு பெரிய திருச்சபையில் சாட்சி சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்னை காப்பாற்றினார். அவர் பெயர் ஜான் ஆர்ஃபர். நம்ம என்ன பண்ணுறோம்? எடுப்பா சங்க ஊது நல்ல. பொறாமை என்கிற எதனால் சண்டை வருது? பொறாமை, அப்புறம் பெருமை. நீங்கள் பொறாமையினாலே அடையக்கூடாமல் போகிறீர்கள். சண்டையும் யுத்தமும் பண்ணி, சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சண்டை யுத்தமும் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறதில்லை? ஜெபம் பண்ணுறது பாருங்க. சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரு பண்ணல. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? ஐயோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் சாப்பிடாமல் போகணுமே, அதனால் போகாமல் இருக்கிறது பெட்டர். அப்படியா? ஏங்க நிறைய பேர் சண்டை, அதாவது ஏன் வேதவசனம் சொல்லுதுங்க, தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன பண்ண மாட்டான்? சிக்கிக்கொள்ள மாட்டான். தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். அதாவது தண்டில் சேவகம் பண்ண தன்னை ஒப்பு கொடுத்தவன், கான்ட்ராக்ட் போட்டவன், அந்த கான்ட்ராக்டை விட்டு வேறு காரியம் செய்ய மாட்டான். அதான் வேதம் சொல்லுது. இப்போ நம்முடைய வேலை என்ன? ஜபம் பண்ணுறது, ஊழியம் செய்கிறது, அப்புறம் அடுத்தவர்களை விசாரிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. இதை நம்ம செய்யாததுனால நம்ம சண்டை போட்டுட்டுருக்குறோம். அதனால தான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு எதுவுமே நடக்கிறதில்லை. எதை செய்யணுமோ அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்புறம் என்னம்மா படிக்கிறோம்? பண்ணியும் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? முதல் 3 விஷயம் சொல்கிறார். ஒன்று, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறதில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. எதை பண்ணணுமோ அதை பண்ணுறது. 2வது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஜெபம் சரியான ஜெபம் இல்லை. என்ன ஜெபம்? எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? காலையிலேருந்து ஜெபம் எப்படி ஆரம்பிக்குது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த நாளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும். அப்படியா? இதெல்லாம் என்ன? என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை சந்தியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்கு சுகம் தாரும் என்பதெல்லாம் என் விருப்பம் தானே. விருப்பம் என்றால் அதற்கு என்னங்க வார்த்தை? இச்சை. என்னைக்காவது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என்றைக்காவது மனம் திரும்பாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அகஸ்டின் என்கிற, அதாவது முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்கிற, முதல் நூற்றாண்டா 3வது நூற்றாண்டான்னு தெரியல, 3வது நூற்றாண்டுடைய பரிசுத்தவான், கிபி 3வது நூற்றாண்டுடைய பரிசுத்தவான் அகஸ்டின். அவரை பற்றி படிங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த அகஸ்டின் அவனுடைய சிந்தை முழுக்கவே பால் உணர்வு தாங்க நிறைந்தது.
அவன் எப்பொழுதுமே செக்ஸை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பான். நல்லா கவனிங்க, இது ஒன்றும் இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எல்லாமே தெரியும். ஒன்றும் என்னங்க பாஸ்டர் இப்படி பேசலான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே எல்லாம் நம்ம ஒன்றை ஒழுங்காக கற்றுக் கொடுக்கலன்னா இந்த உலகம் அதை தவறாக கற்றுக் கொடுக்குங்க. அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக பாலுறவு தான். அந்த அகஸ்டீனின் மனம் மாற வேண்டும் என்று அவன் தாய் தினந்தோறும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவா. அகஸ்டீன் பார்க்குற மாதிரியே ஜெபம் பண்ணுவா. பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் அதே தப்பு தான் அவன் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படியே போச்சா காலம்? இப்படியே போலங்க. ஒரு நாள் கடவுள் அகஸ்டீனை சந்தித்தார். அவன் மெய்யாய் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற போலியான ரட்சிப்பு அல்ல, மெய்யாய் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்கான மிகப்பெரிய பரிசுத்தவானாய் அவன் வாழ்ந்தான். இன்றைக்கும் அகஸ்டீன் தான் முதலாவது வேதத்துக்கான போதனையை, இதாங்க போதனை, பரிசுத்த ஆவியானவர் குறித்த போதனை அப்படின்னு போதனைகளை எழுதி வைத்த மிக சிறந்த இந்த ரட்சிக்கப்பட்ட அகஸ்டீன் ஒரு நாள் நடந்து போகும்பொழுது அவர் வேலை செஞ்ச ஆஃபீஸில் இருந்து ஒரு எஜமானி, அவளுக்கு வேதம் கொடுத்த ஒரு எஜமானி, அந்த எஜமானியோடு அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தவறான பழக்கம் கொண்டிருந்தார். அந்த அம்மா அதே எண்ணத்தோட அகஸ்டீனை வந்து இப்போ சந்திக்கிறாங்க, கூப்பிட்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அகஸ்டீன் இங்கே வா அப்படின்னு. அகஸ்டீன் என்ன பண்ணிட்டாரு? இதே பழைய அகஸ்டீனா தான் அப்படியே கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணார்? ஐயோ, அதை பார்த்து உடனே திரும்பி ஓடுறார். அந்த அம்மாவை விட்டு வேகமாக ஓடுறார். அந்த அம்மாவும் விடலையே. யோசேப்பு போர்த்திபார் மனைவி எப்படி விடலையா? அப்படியே விடல, அவ்வளோ ஓடுறா. ஓடி தோலை பிடிச்சி, அகஸ்டீன், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் பழைய ஆள் அப்படின்றா. நான் உனக்கு தெரிந்த அந்த பழைய ஆள். அகஸ்டீன் சொல்கிறாரு, நீ எனக்கு தெரிந்த பழைய ஆள், ஆனால் நான் உனக்கு தெரிந்த அந்த பழைய ஆள் இல்லை. நான் இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளை. எதுங்க உங்கள் விண்ணப்பமாக இருக்குது? என் பிள்ளை மனம் மாற வேண்டும். என் பாவ நிலையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும். என் மனம் திரும்பாத வணங்கா கழுத்துள்ள நிலையிலிருந்து தேவனே என்னை மனம் திருப்பும். நீங்கள் பிற்பாடு படிக்கிறீங்களே, துக்கம்னு வருதா? எந்த வார்த்தை? 8வது வசனமா? என்னங்க வருது 8வது வசனம்? துக்கம்னு எதுலம்மா வருது? 9, ரைட். நீங்கள் துயரப்பட்டு அழுங்கள். யாக்கோபு சொல்றார், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். விசுவாசியே, என்னைக்காவது உன்னுடைய பாவ நிலையை குறித்து, உன்னுடைய மனம் திரும்பாத நிலையை குறித்து, உன்னுடைய அவலட்சணம். தேங்க்யூ செல்வா, நீங்கள் அந்த பாட்டெலாம் என்னை பழைய காலத்துக்கு கொண்டு போயிடுச்சு. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை இந்த மாதிரி பாட்டெலாம் பாடுங்க அப்பப்போ. பாரும் தந்தை, நான் பாடுறேனே, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை, கடவுளை தவிர, என்னை தவிர என் உள்ளான அலங்கோலம், என் இருதயத்தின் பாவ நிலை ஒருத்தருக்கும் தெரியாது. பாஸ்டராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். என் அலங்கோலம் ஆண்டவர் அறிவார். அதுக்காக புலம்பி அழுமா அப்படின்றார் யாக்கோபு. புலம்பி அழுமா, உன் அலங்கோலத்துக்காக முதல்ல அழு. புலம்பி அழுங்க ஐயா உங்கள் அலங்கோலத்துக்காக. எங்கள் நினிவே ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு யோனா விரும்பினா. முடிஞ்சிச்சா? டைம் முடிஞ்சு போச்சு. நினிவே ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு யோனா விரும்பினாங்க. ஆனால் நினிவே ரட்சிக்கப்படாமல் போயிடுச்சா? நீங்கள் விரும்புறதுனால ஏதாவது நடக்காமல் இருக்க போதா? இல்லை. அவர் சித்தம் தான் இந்த உலகத்தில் நடக்கும், திருச்சபையில் நடக்கும். நம்ம விரும்புறதுலாம் ஒன்றும் நடக்க எழுதி வச்சுங்க. ஆகவே கடவுளுடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஜெபம் கடவுளுடைய விருப்பத்தின்படி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. உங்கள் இச்சையின்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு போதாது, நான் பெற்றது 3 பிள்ளை, இல்லை நான் பெற்றது 4 பிள்ளை, நீங்கள் 10 பிள்ளை கூட, அந்த காலத்தில் 10 பிள்ளை கூட பெற்றோம், அதுக்கு 10 வீடாக வாங்கி வைக்க முடியும். அதனால் 10 வீடு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, என் பிள்ளை உலகத்துக்குரியவனாய் அல்ல,
என் மகள் இவ்வுலகத்துக்குரியவளாய் அல்ல, என் மகன் உமக்குரியவனாய் வாழ நான் வேண்டுகிறேன். நினிவே மக்கள் துக்கித்து அழுதார்கள்ங்க. துக்கித்து அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் அழுதான். நாய் ஆடு மாடு கூட உபவாசம் இருந்ததுன்னு. என்ன அருமையான தேசங்க நினிவே. பிற்பாடு நினிவே அழிக்கப்பட்டது. அன்றைக்கி தப்பிச்சிச்சு, ஏன்னா மனம் திரும்பிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்ற கதைக்கு போய் கடவுள் அழிச்சிட்டார் நினிவேவை. சோதோம் குமரா அழிச்ச மாதிரி ஒரு பட்டணத்தை கடவுள் அழிக்க முடியும்னா உங்களையும் எண்ணியும் மனம் திரும்பாதே. நான் பண்ணுறது தப்பே கிடையாது. நான் வீட்டில் என்ன வேணாலும் பண்ணுவேன். சபையில் வந்து நான் பாடுவேன், வாசிப்பேன், அப்புறம் ஜெபிப்பேன், அப்படி தான் இருப்பேன்னா நீ மெய்யான துக்கம், உன் பாவ நிலையை குறித்த துக்கம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். உன் பாவ நிலையை குறித்து நீ துக்கப்படலைன்னா நீ மனம் திரும்புவது கடினம். உன் வாழ்க்கை பரிசுத்தமாகுவது கடினம். நம்ம மேலே மூணாவது வசனம் என்னம்மா படிக்கணும்? வேண்டும் என்று பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமாய். யாருக்கு தகாத விதம்? உங்களுக்கு தகும், எல்லாம் தகும் உங்களுக்கு கேட்க. பால் யாங்கிச்சோன்கிற ஒரு பெரிய பாஸ்டர் தெரியுமா? உலகத்திலேயே பெரிய சபை அவர் சபை தான், சவுத் கொரியாவில். அவர் இறந்துட்டார். 4th டைமென்ஷன்ற ஒரு புக்கு எழுதினார் அவர் அந்த புக்கில் என்ன போட்டார்னா, உங்கள் இச்சைகள் நிறைவேற நீங்கள் ஜெபியுங்கள்னார். உங்கள் வாசியா அப்படி தானங்க நம்ம ஜெபம் பண்ணிங்கிறோம். அவர் சொன்னது தப்புடுற மாதிரி நம்ம பார்க்குறோம். உங்கள் ஆசைகள் நிறைவேற நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கு செழுமையின் உபதேசம் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பரவி. டிவியை தொட்டால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்போ நீங்கள் யாக்கோபு அப்படி யாரையும் ரொம்ப ஆசீர்வாதமாக பேசுகிற மாதிரி தெரியல. பிரியமானவர்களே, கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படி யாக்கோபு பேசல. அடுத்த வசனத்தில் பேசுகிறார், விபச்சாரிகளேன்றார். என்ன சொல்கிறாரு? விபச்சாரிகளே, உலக ஸ்நேகம் என்ன சொல்கிறாரு? யாரும் சொல்கிறாருங்க? அதான் சொல்கிறேன் கான்டெக்ட். யாரும் சொல்கிறாரு? சபை மக்களை சொல்கிறார். நீங்கள் யார்? நான் சொல்ல, யாக்கோபு சொல்ல. யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்னங்க விபச்சாரம் என்றால் என்ன விபச்சாரம் என்றால் என்ன? அதாவது பரிசுத்தமான ஒரு உறவு, நீதியான ஒரு உறவு எனக்கு இருக்கும் பொழுது, இல்லை நான் கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிறேன். பரிசுத்தமான ஒரு உறவு, கணவன் மனைவி உறவில் ரைட் ரிலேஷன்ஷிப், அதுதானே நம்ம படிக்கிறோம். அதுக்கு தானே நம்ம கமிட்மெண்ட் பண்ணோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னையும் மாத்திரமல்ல கூட இன்னும் ஒரு 2 பேரையும் நான் புட்சி பண்ணோம் இல்லையே. உனக்கு மாத்திரமே நான் புருஷனாக இருப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ நீதியான ஒரு உறவு இருக்கும்பொழுது அந்த உறவை நான் அனுபவிக்காமல் பாவ உறவை மேற்கொள்வதனால என் பேர் என்ன? விபச்சார். அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். பவுல் சொல்றது, யாக்கோபு சொல்கிறாரு, விபச்சாரக்காரர்களே. எப்படிங்க நம்ம விபச்சாரம் பண்ணோம்? உலக சிநேகம் என்னங்க? என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே நான் உலகத்தோடு ஒத்து போக விரும்புகிறேன். அதானே என் மனம் நாடுது. ஐ வாண்ட் டு ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த வேர்ல்ட். உலகத்தின் காரியங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இதில் என்னங்க தப்பு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்னங்க தப்பு? நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்தோடு ஒத்து போவதில் எனக்கு என்ன தப்புன்னு அப்படி தானே என் உள்ள நாடுது. ஆனால் வேதம் சொல்லுதுங்க, உலக சிநேகம் தேவன். அப்போ உலகத்துக்குரியவைகளும் உலகத்தையும் அதற்குரியவைகளையும் நீங்கள் இச்சிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. உலக சிநேகம் தேவ பகை. இந்த உலகத்தில் தான் பணம் இருக்குது. இந்த பணத்தை வச்சு தான்
எல்லாமே நீங்கள் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும். அந்த வேரை வெட்டுன்றார் கடவுள். இல்லை அதை வெட்ட மாட்டேன். பிரச்சனை என்ன? எனக்கு எனக்கு என்னங்க, உலகமும் வேணும், எனக்கு என்ன வேணும்? ஆஹா, என்ன அருமையான விசுவாசி இல்லை? எனக்கு என்ன வேணும்? ரெண்டும் வேணும். எது வேணும்? உலகமும் வேணும், கடவுள் வேணும். கடவுளுக்காக உலகத்தையும், உலகத்துக்காக கடவுளையும் நான் என்ன பண்ண விரும்பலை, இழக்க விரும்பலை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு உலக சிநேகம். நீங்கள் எங்கேயா ஒரு பக்கம்தான் இருக்க முடியும். நடுவில் மக்கள் நீதி மையன்ற ஒரு வேற்றே இல்லை. நாங்கள் மையத்தில் இருப்போன்றதுலாம் இல்லை. ஒரு பக்கம்தான் இருக்க முடியும். இல்லைங்க, ஒன்று அனலாயிரு. எங்கே பார்க்குறோம், எங்கம்மா பார்க்குறோம்? வெளிப்படுத்தல திருச்சபைகளுக்கு மூப்பர் பேசுகிறார். தூதர்னா மூப்பர்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு திருச்சபைக்கும் மூப்பருடைய வேலை என்ன? திருச்சபையை கண்டிக்கணும். போதுகருடைய வேலை என்ன? திருச்சபையினுடைய குறைவை திருச்சபைக்கு சொல்லணும். அப்போ எபேசு திருச்சபைக்கு அந்த மூப்பர் எழுதுகிறார். தூதன்னா மூப்பர், வேற ஒன்றும் இல்லை. தூதன் எங்கே வார்த்தை? மூப்பர் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு நீ அனலாய் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிற. நீ இருந்தா நான் வாந்தி நான் எதுக்குங்க உன்னை நீங்கள் வாந்தி வந்துடுச்சிங்க. இது வாயில் ஒவ்வாத ஒன்று வாயில் இருக்குது, நான் எதுக்கு வாயில் வச்சுட்ருக்கணும்னு கடவுள் கேட்குறாரு. நீ என் வாய்க்கு ஒவ்வொலியேப்பா. உன் வாழ்க்கை எனக்கு ஒவ்வொலியே, எனக்கு பிடிக்கலையே. நீ உலகத்தை அதை இப்போ சண்டே வரும்போது மட்டும் அடாடா என்ன அருமையான வசனம், என்ன அருமையான ஆராதனை, போயிட்டு மற்ற நாள் சண்டை போட்டுக்கின்னு இல்லை, நகைக்காகவும் பணத்துக்காகவும் உலகத்தின் ஆடம்பரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் கூட்டு போய் காட்டுறானே. உங்களுக்கு விளங்கலையா? சாத்தான் கூட்டு போய் காட்டுறானே. இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? நான் நிறுத்துகிறேன். நான் இதுக்கு மேலே என்னன்னு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் உலகத்தின் ஆசையை காட்டி என்னை தாழ பணிந்து கொள்ளு, உனக்கு இந்த உலகத்தை தரேன்னு சொன்னானா இல்லையா? இப்போ உங்களுக்கு அதானே செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து அவனை அப்பாலே இப்போ சாத்தான்னு சொன்னார். நாம் என்ன சொல்கிறோம்? நாம் கூப்பிட்டு க்ளீன் பண்ணி பக்கத்திலே வச்சுக்கிறோம். அதான் யாக்கோபு சொல்கிறார், சாத்தானுக்கு என்ன பண்ணுமா? இப்போ தான் படிக்கிறோமே. என்ன நான் அந்த வசனத்தை வேற குறிப்பிடணுமா? சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ற எத்தனாவது வசனம் பிரதர்? 7வது வசனம். எந்த சாத்தானுக்கு? இந்த சண்டை போடுன்னு சொல்கிற சாத்தானுக்கு, பொறாமப்படுன்னு சொல்கிற சாத்தானுக்கு. இவனுக்கு சொன்னாலே யாருக்கு? காயினுக்கு. எப்பா அவன் பலியை மட்டும் ஆண்டவர் ஏம்பா அங்கீகரிச்சார், நீ முக்கியம் இல்லையா காயின் அப்படின்னு. இந்த பழைய காலத்தில்ங்க கலாய் பூசுவாங்க. கலாய் பூசுவாங்களா தெரியுமா? யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க கலாய் பூசுறது? அதான் பார்த்துக்கிறீங்களா? அதில் இந்த நெருப்பு ஒரு ரப்பர் டியூப் வச்சு ஊதிக்கினே இருப்பாங்க. அந்த நெருப்பு ஊத தான் அது கலாய் பூச முடியும். சாத்தானு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிக்கு மத்தியில் உட்காந்துன்னு ஊதுறான். பேசி சண்டை போடு, கேளு, கரெக்டு, நீ கேட்குறது கரெக்டு, நீ சத்தியத்துக்காக நிற்கிற, கரெக்டுங்க. சத்தியத்துக்காக நிற்கிறது சமாதானத்தை இழக்குமா? யாக்கோபு 3:17 நம்ம படிக்கிறோம். சமாதானத்தின் ஞானம் என்ன பண்ணும்? 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமாக இருக்கும், சமாதானம். அப்போது சாத்தான் சொல்கிறான், இல்லைப்பா சமாதானத்துக்காக அப்படியே வீசுகிறான், காற்று வீசிக்கினேக்கிறான், நெருப்பு சூடாக வச்சுக்கினேக்கிறான். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? சாத்தானுக்கு சரியாக போய் அவன் போட்ட தூண்டில் விழுந்துட்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களாம். எப்படி நிற்கிறாங்க? சாத்தானே உன்னை விரட்டுகிறோம், உன்னை துரத்துகிறோம், உன்னை சபிக்கிறோம். சாத்தானை எதிர்த்து நிற்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம தேன் பயன்படுத்துகிறோம்ல,
தேன் பயன்படுத்திட்டு சாப்பிடும் போது சில தேன் கீழே கொட்டிடுதுன்னு வச்சிங்களேன், எறும்புங்கள்லாம் வரும், பூச்சிங்கெல்லாம் வரும். எவ்வளோ நேரம் நீங்கள் எறும்பையும் பூச்சியும் துரத்திக்கிட்டே இருப்பீங்க? என்ன பண்ணணும் நியாயமாக பார்த்தா? சாத்தானை துரத்துதா தான் கதி. என் வாழ்வை சுத்தமாக வைத்து கொள்வதே சாத்தானை. என் வாழ்வில் இருக்கிற அழுக்குகளை தொடச்சாலே போதும், சாத்தானே வரமாட்டான். அவனை போய் உன்னை கட்டுறோம், உன்னை குத்துறோன்னா இயேசு சாமி சொல்லாத நீங்களாம் சொல்லி ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. ஏசாமி வசனத்தினால தான் சாத்தானை ஜெயித்த. நல்லா விளங்குதுங்களா? இல்லை டைம் முடிஞ்சதுனால நான் முடிக்கிறேன். வருகிற வாரத்தில் இந்த பிரசங்கத்தை நான் தொடர விரும்புகிறேன். ஆக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு திருச்சபையின் பரிசுத்தத்தை வளர்க்கும். நான் தனிப்பட்ட வாழ்விலே சரியில்லை என்றால், நான் சண்டை பண்ணுகிறவனாக இருந்தால், போதகரை கூட வேதம் சொல்லுது, போதகர் என்பவன் யார், மூப்பன் என்கிறவன் யார், கண்காணி என்கிறவன் யார், அவன் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். போதகருக்கே அப்படி ஒரு நிலைனா விசுவாசிகள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் என்னுடைய உள்ளார்ந்த நிலையை குறித்து போதிக்கிறேன். நான் சரியா இல்லை, திருச்சபை சரியா இருக்காது. நான் சரியா இல்லை, குடும்பம் சரியா இருக்காது. இங்கே பிரச்சனை என்ன? யார் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் செஞ்சிடலாம். என் குடும்பம் எப்படி சீர்கெட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி சீர்வழிந்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் செஞ்சால் எல்லாம் சரியாயிடும் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் மனப்பால் குடிச்சிட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை கடவுள் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். தன் சொந்த குடும்பத்தை வழிநடத்த தெரியாதவன் சபை எப்படி வழிநடத்த முடியும்? முதல்ல இன்றைக்கி என் பிள்ளைங்க மேக்ஸ் எக்ஸாமுக்காக போனோங்க. நான் முன்னாடி நாள் சொல்லிட்டேன், சரி குழந்தைங்களை நிறுத்தி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு சொல்லிட்டேங்க. அனுப்பி வேணால் உங்கள் சித்தப்பாங்கெல்லாம் கூப்பிட்டு போம். காலையில் பிரச்சனை, நீங்கள் நாங்கள் போனோம் அப்படின்ட்டு ரெடி ஆகிறோம். நான் சொன்னேன், வேண்டாம், நீங்கள் போத்தாவில். உங்கள் சிறு வயதிலிருந்தே நீங்கள் அப்போது என் சொந்த குடும்பத்தை நான் கடவுளுக்குள்ளே நடத்தாமல் என் சகோதரிகளுக்குள்ளே நான் சண்டையிட்டு கொண்டு என் உற்றார் உறவினர் மத்தியில் இந்த உலக மக்கள் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாங்க? அவசாட்சி சொல்கிறாங்களா, நற்சாட்சி சொல்லுகிறார்களா? ஆண்டவரே, என்னை மனம் திருப்பும், என்னை உணர்த்தும், எனக்குள்ளே ஆவிக்குரிய துக்கத்தை ஏற்படுத்தும். மற்றதெல்லாம் ரெண்டாவது தாங்க. என் வர்ஷிப்பில் என்னுடைய பாடல் திறன், என்னுடைய தாளந்து, இதெல்லாம் வெளிப்படுத்துறதுலாம் செகண்டரி. முதலாவது என் வாழ்வு சீர்பட்டிருக்குதா? என் வாழ்வு சீர்படாமல் நான் கடவுளுக்காக எத்தனை பெரிய வர்ஷிப் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? ஆண்டவரே, என்னை உணர்த்தும், என் வாழ்வை மனம் திருப்பும், என்னை உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். பிற்பாடு நம்ம 8வது வசனத்துலலாம் படிக்கிறோம், உங்களை கடவுளத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக அவசியம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகும்போது திருச்சபை வாழ்வு எப்படி வளரும்? திருச்சபை வாழ்வு நம்ம படிக்கிறோம்ல, நீதிமானுடைய வாழ்வை பற்றி படிக்கிறோம். சங்கீதம் 1, அவன் பனையைப் போல செழிப்பான். ஒரு தனிப்பட்ட நீதிமான் பனையைப் போல செழிப்பானால், நீதிமான்கள் தேர்ந்த திருச்சபை செழிப்புள்ள பனைமரத் தோட்டமாக. பனைமரம் என்பது தண்ணி தேவையே கிடையாதுங்க, அது எல்லா காலமும் கனி கொடுக்கும். அப்படி நீங்கள் கடவுளுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்வில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அது பெரிய ஆசீர்வாதத்தை திருச்சபைக்கு கொண்டு வரும். அந்த திருச்சபை இருக்கிற பகுதி பெரிய ஆசீர்வாதத்தை அடையும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளின்படி தேவரீர் எங்களை மனம் திருப்போம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஆண்டவரே பின்னான நிலையை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் அநேக வேளை சரீர பலவீனத்திற்காக ஜெபிக்கிறோம், ஆனால் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் பலவீனத்திற்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதே இல்லை என்கிற நிலையை நாங்கள் உணர்ந்து
நாங்கள் மனஸ்தாபம் அடைகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய துக்கம் கொள்ள வேண்டும். என் வாழ்வு இப்படி இருக்கிறதே, என் சிந்தனை இப்படி இருக்கிறதே, என்னுடைய பேச்சு இப்படி இருக்கிறதே, இது கடவுளுக்கு உகந்தது அல்லவே என்பதை நாங்கள் உணரும்படியாக தேவரீர் எங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க, உம்முடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே. நினிவே மக்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து நாங்கள் பாவிகள் என்று உம்மிடத்தில் சரணாகதியாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் பாவிகள் என்று உணர்ந்து எங்கள் பாவ நிலைகளை நாங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி பரிசுத்தத்தை அடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பரிசுத்தம் அடைவோமானால் நிச்சயம் எங்கள் திருச்சபை பரிசுத்தம் அடையும். நாங்கள் பரிசுத்தம் அடைவோமானால் நிச்சயம் எங்கள் குடும்பம் பரிசுத்தம் அடையும். எங்கள் திருச்சபை பரிசுத்தம் அடையுமானால் பாவ உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே புறஜாதி மக்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பரிசுத்தராகி உம்மை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து இனி வருகிற காலங்களிலே நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை வழி நடத்தும். தேவரீர், எங்கள் குறைகளை எல்லாம் மன்னியும். உம்முடைய கிருபையினாலே எங்களை புதுப்பியும். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வருகிற நாட்களிலே நிலை நிற்க அவர்கள் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் அதைவிட அதிகமாய் திருச்சபையினுடைய அந்யோன்ய ஐக்கியத்திலும் அவர்கள் தொடர்ந்து தரித்திருக்க நீர் கிருபை செய்யும். இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இல்லாவிட்டால் அவர்கள் வாழ்வு பாவத்திலே அமிழ்ந்து போகும் என்கிற எச்சரிப்பை நீர் அவர்களுக்கு உணர்த்தும். தொடர்ந்து நீர் வரும் அளவும் தேவரீர் உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட நீர் உதவி செய்தருளும். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட வசனங்களினாலே உணர்த்தி உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வுலக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, உம்முடைய மன்னிப்பை, உம்முடைய அன்பை எங்கள் மீது ஊற்றும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாக அநேகரை உம்முடைய திருப்பக்கம் இழுக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதங்களை எனக்கும் எங்களுக்கும் நீ தந்தருளும். இந்த வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பி அருளும். வர தடைப்பட்டவர்களை அவர்களுடைய பாவ நிலையை உணர்த்தி, அவர்களுடைய ஆவிக்குரிய ஒழுங்கின்மை உணர்த்தி அவர்களை திருச்சபைக்கு நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதை நீர் உணர்த்தி அவர்கள் மனம் திரும்ப கிருபை செய்தருளும். பிள்ளை இல்லாத திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தேவரீர், அவர்களுடைய விண்ணப்பங்கள் பிள்ளைக்காக அல்லாமல் அவங்களுடைய விண்ணப்பங்கள் கர்த்தாவே உம்முடைய திருவுள சித்தத்திற்காக இருக்க நீர் உதவி செய்துள்ளோம். வேலை இல்லாததற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய திருச்சபை ஐக்கியத்திற்கும் தடையில்லாத வேலை என்றுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற விண்ணப்பங்களை அவர்கள் ஏறெடுக்க உதவி செய்துள்ளோம். பலவீனர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் சரீர பலவீனத்தை எடுத்து போடும் என்று விண்ணப்பிக்காமல் என் ஆவிக்குரிய பலவீனம் என்னை மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று விண்ணப்பிக்கத்தக்கதாய் எங்களை உணர்த்தி அருளும். உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய திவ்ய சமூகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். துதிகனமாகி மயோமகி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மயோமகி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்
ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையும்